ஜீவன் என்றால் என்ன? ஜீவன் என்ற வார்த்தை ஒரு சரியான தமிழ் வார்த்தை அல்ல. அதை தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் உயிர் என்று நாம் சொல்லலாம். உயிர் என்றால் என்ன என்று இந்த கேள்வியை நாம் ஏன் கேட்கிறோம் என்றால், நாம் எது உயிர் என்று சொல்லப்படுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் உயிர் என்று சொல்லும் பொழுது எல்லா மனிதனுக்குள்ளும் உயிர் இருக்கிறது. அது போக விலங்குகளுக்குள் உயிர் இருக்கிறது, தாவரங்களுக்குள் உயிர் இருக்கிறது. எனவே எல்லாவற்றுக்குள்ளும் உயிர் இருக்கும் பொழுது மெய்யான உயிர், உண்மையான உயிர் இல்லாவிட்டால் உண்மையான ஜீவன் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஜீவன் என்றால் என்ன என்று நாம் அறிய வேண்டும் என்றால், வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி. எனவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஜீவன் என்று சொன்னால் ஒருவன் ஜீவனை உடையவனாக, உயிரை உடையவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் யார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவனாக, அவருடைய ஜீவனை உடையவனாக இருக்கிறவன் மட்டுமே ஜீவனை உடையவன் என்று எண்ணப்படுகிறான். மற்ற விதத்தில் எல்லோருக்குள்ளும் பொதுவாக இருப்பது போல மனித ஜீவன் அவனுக்குள் இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய ஜீவன் ஒருவனுக்குள் இல்லை என்றால், வேதத்தை பொறுத்த வரைக்கும், தேவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஜீவன் இல்லாதவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் மிகவும் ஐஸ்வர்யம் படைத்தவர்களை நாம் மிகவும் கனத்துக்குரியவர்களாக நாம் எண்ணுகிறோம். ஆனால் எவ்வளவு ஐஸ்வர்யம் உடையவனாக ஒருவன் இருந்தும் அவனுக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை என்றால் அவன் ஜீவன் இல்லாதவன். இன்னொரு விதத்தில் சொன்னால் அவன் மரித்தவனுக்கு சமமாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை என்று வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய குமாரனை உடையவன் மட்டுமே ஜீவனை உடையவன், உயிரை உடையவன். தேவனுடைய வார்த்தை அப்படி அதை அடையாளப்படுத்துகிறது. எனவே ஒரு மனிதனுக்குள் ஜீவன் இருக்கிறது என்றால் அவன் எப்பொழுது அவன் ஜீவனை உடையவன், உயிரை உடையவன் என்று எண்ணப்படுவான் என்றால், கிறிஸ்துவின் ஜீவனை உடையவனாக அவன் இருக்கும் பொழுது மட்டுமே அவன் ஜீவனை உடையவனாக எண்ணப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்? இயேசுவுக்குள், தேவனுடைய வார்த்தையாகி அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இன்னும் யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், 14ஆம் அதிகாரம் யோவான் 14:6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பரிபூர்ண ஜீவனை குறித்து வாசிக்கிறோம். எனவே ஜீவனை உடையவன் என்றால் யார் என்றால், அவன் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவனாய் இருந்தால் மட்டுமே அவன் ஜீவனை உடையவன் என்பது அர்த்தமாகும். இப்பொழுது மனிதனுக்குள் ஜீவன் இருக்கிறது என்று சொன்னாலும், தேவனுடைய ஜீவனை உடையவனே ஜீவனை உடையவன், உயிரை உடையவன் என்று சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்துவின் ஜீவனுடைய சிறப்பு என்ன? தேவனுடைய ஜீவன், ஜீவன் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், அதுதான் உண்மையான ஜீவன். உயிர் என்பதற்கு அடையாளம் அந்த ஜீவனுக்குள் தெய்வீகமும் அந்த ஜீவனுக்குள் நித்தியத்துவமும் இருக்கிறது, நித்தியமானதாய் இருக்கிறது, தெய்வீகமானதாய் இருக்கிறது. முதலாவது தெய்வீகமானது என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது பார்ப்போம். தெய்வீகமானது என்று சொல்லும் பொழுது குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், பீயிங் டிவைன் மீன்ஸ் பீயிங் ஆஃப் காட், ஹேவிங் த நேச்சர் ஆஃப் காட். தேவனுடைய தன்மையை உடையதுதான், தெய்வீக தன்மையை உடையது தேவனுடைய ஜீவனாக இருக்கிறது. எனவே தெய்வீகமானது என்றால் அந்த ஜீவனுக்குள் தெய்வீக தன்மை இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றுக்குள்ளும் இல்லாத ஒரு தெய்வீக தன்மை தேவனுடைய ஜீவனுக்குள் இருக்கிறது. இதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? தேவனுடைய ஜீவனை நாம் பெறும் பொழுது நமக்குள்ளும் தெய்வீகம் கடந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து தேவனை துதிக்க வேண்டும். இந்த தெய்வீக தன்மை உடையது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு தங்க கோப்பை, கப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது தங்கத்தின் தன்மை உடையதாக இருக்கிறது என்று சொல்கிறோம். தங்கத்தின் தன்மை உடையதாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது ஒரு அந்த கோல்டு கப் தங்கத்தினால் ஆனது மட்டுமல்ல, தங்கத்தின் தன்மை உடையதாக இருக்கிறது.
தங்கத்தின் தன்மை உடையதாக இருக்கிறது என்பதை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் என்றால், அதற்குள் துருப்பிடிக்காத ஒரு தன்மை இருக்கிறது. அந்த துருப்பிடிக்காத தன்மைதான் அதை அதை தங்கம் என்பதை நிரூபிக்கிறது. எனவே ஜீவன் என்று ஒன்றை நிரூபிக்க வேண்டும் என்றால், அந்த ஜீவனுக்குள் என்ன இருக்க வேண்டும்? தெய்வீகம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக, தேவனுடைய ஜீவன் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என்றால், அது நித்தியமானது. நித்தியமானது என்ற வார்த்தையை நாம் எப்படி சொல்ல முடியும் என்றால், நிரந்தரமானது என்று நாம் சொல்லலாம். அதாவது முதலாவது நித்தியமானது என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நம்முடைய ஜீவனெல்லாம் படைக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? அதற்கு முன்பாக நமக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு பிகினிங், துவக்கம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய நித்திய ஜீவனை உடைய நமக்குள் எந்த விதமான துவக்கமும் இல்லை. தெய்வீக ஜீவனுக்குள் நான் சொல்கிறேன், தெய்வீக ஜீவனுக்குள் எந்த துவக்கமும் இல்லை, எந்த முடிவும் இல்லை. அது தன்னில் தானே இருக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய ஜீவனை ஒருவரும் அவன் அந்த ஜீவனை உண்டாக்கவில்லை. அது உண்டாக்கப்படாத, எந்த விதமான துவக்கமும் முடிவும் இல்லாமல் தன்னில் தானே பிழைத்திருக்கின்ற, ஒருபோதும் மாறாத தன்மை உடைய ஒரு ஜீவனாக இருக்கிறது. எனவேதான் தேவனுடைய ஜீவனை உடையவன் என்று ஏன் சொல்கிறோம்? அதற்குள் நித்தியமான ஒரு தன்மை, எட்டர்னல், நித்திய தன்மை அதற்குள் இருக்கிறது. அதற்குள் என்ன இருக்கிறது என்றால், தேவனுடைய தன்மை சுபாவம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள முக்கியமான காரியம் என்னவென்றால், ஜீவன் என்றால் என்ன என்று சொன்னால், எல்லா ஜீவனையும் ஜீவன் என்று, உயிர் என்று நாம் சொல்ல முடியாது. உண்மையான ஜீவன் எதுவென்றால் அது கிறிஸ்துவின் ஜீவன். அந்த ஜீவனை உடையவன் என்று எண்ணப்படுவான். ஏனென்றால் அந்த ஜீவனுக்குள் தான் நித்தியமும், அந்த ஜீவனுக்குள் தான் தெய்வீகமும் இருக்கிறது. தொடர்ந்து இதை குறித்து நாம் பார்ப்போம். ஆமேன்.